ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு தெய்வம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வமாக இருக்கும். நீங்கள் விரும்பி வெள்ளி செவ்வாய் போய் வழிபாடு செய்வீங்க, மாதம் வழிபாடு செய்யறதுக்குண்டான தெய்வம் ஒரு தெய்வம் இருக்கும், அது இஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வம் கோவிலில் போய் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் கூட சில நேரங்களில் பிரச்சனையும், சில நேரங்களில் மனம் சஞ்சலம் அடைவதையும், சில நேரங்களில் மனம் அமைதியாகி சாந்தமாக இருப்பதையும் நீங்கள் உணர்ந்துகிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும். என்னமோ தெரியல, போன வாரம் சாமி கும்பிட்டு போனப்பா ஒரே பிரச்சனை, இந்த வாரம் சாமி கும்பிட்டேன் மனம் அமைதியாக இருக்குது, அடுத்த வாரம் போய் சாமி கும்பிட்டேன் ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஏன்னு தெரில, ஏன் அப்படின்னு சில குழப்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த குழப்பத்துக்கு உண்டான தீர்வு இதை நம்ம தெளிவாக கொடுக்குறேன். உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ராசிப்படி 9ஆம் இடம், லக்கணப்படி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பாகிஸ்தானவே உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம். அந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் 6, 8 அதிபதிகள், பாதகாதிபதி, மாரகாதிபதிகள், கர்மாதிபதிகள் தொடர்பு சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது கோவிலில் நீங்கள் போய் சாமி கும்பிட்ற நேரங்களில் எல்லா நேரங்களையும் இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்காது. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடியேன் உணர்ந்த விஷயத்தை தான் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு உணர்ந்த விஷயம் அப்படிங்கிறத விட எனக்கு உணர்த்தியது என் தாய் முத்தாரம்மன். சரிங்களா? அப்போ தெளிவாக சொல்கிறேன். அப்போது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பாருங்கள், அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக அருள் பாலிக்கக்குண்டான நிலம். அந்த தெய்வம் அங்கே வர்ற எல்லா மக்களுக்கும் பரிபூர்ணமாக அருள் பாலிக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. உங்கள் ஜாதகப்படி அந்த ஸ்தானத்துக்கு உண்டான அந்த தெய்வத்துக்கு உண்டான கிரக சம்பந்தப்பட்ட அமைப்பில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாக தான் செய்யும். அதுக்காக அந்த கோவிலுக்கு போகாமல் இருப்ப சிறப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தெய்வம் நம்மளுக்கு தேவை. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் இந்த அமைப்பு மட்டும் இருந்தா அப்படிங்கிறதுல ஒருவர் ஜாதகத்தில் தனுசு ராசி, தனுசு லக்கணத்தில் பாதகாதிபதி, மாரகாதிபதி, 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, சரிங்களா, கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்கள் அந்த தனுசு ராசியில் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த இறைவனை நீங்கள் வணங்க போகும்போது ஒரு காலகட்டத்தில் நெருக்கடி, பிரச்சனைகள் எல்லாமே கோவிலுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு உருவாகி வரும். கோவில் பூசாரியே சில நேரத்தில் ஏப்பா போப்பா வெளியே ஓயாமல் இதில் இருந்து சாமி கும்பிட்டுருக்கே, அடுத்தவங்க கும்பிட வேண்டாமா போப்பா அப்படின்னு அவங்களே பிடிச்சி வெளியே தள்ளி விடுற நிலைமையெல்லாம் சில நேரங்கள் நடக்கும். இதுக்கு எல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் 9ஆம் இடத்திலையும் 6, 8 பாதகம், மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் கிரகங்கள் இருப்பது தான் காரணம். சரி இருக்குதப்பா, தெரிஞ்சு போச்சு, எப்படி வழிபாடு எடுக்கிறது? உங்களுடைய 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி தொடர்பில் இருந்தால், அல்லது உங்களுடைய 9ஆம் அதிபதியை 6ஆம் இடம், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களில் போய் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் கோவில்களில் ஆயுதங்கள் அதிகமாக வைத்திருக்கிற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் கோவிலில் அந்த நீங்கள் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்யுங்கள், அந்த கோவிலில் அந்த இறைவனுக்கு ஆயுதங்கள் கொண்டு காணிக்கையாக வாங்கி கொடுங்கள். இந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். நீங்கள் எந்த ஒரு கோவிலில் போய் அதிகமாக வழிபாடு செய்ய இஷ்டமாக வழிபாடு செய்கிறீங்களோ அந்த கோவிலில் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போகும்போது கோவிலை கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கோவில் மண்டபங்கள், திருமண மண்டபங்கள், கோவிலை சுற்றி அந்த கோவில் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஒரு பூரணமைப்பு, அதாவது அந்த கோவிலை சீரமைக்கிற பணி நடந்துகிட்டே இருக்கும். இதை தட்டி அதை கட்டுறது, சிமெண்ட் சீட்டு போடுறது, இல்லை இதை பிடிங்கி இந்த பக்கம் வைக்கிறது, கோயிலை ஒட்டடிக்கிறது, கோயிலை பெயிண்டிங் பண்ணுறது, இப்படி ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போகும்போது அந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் போகும்போது அந்த இறைவன் உங்களுக்கு பரிபூரணமாக அருள் பாலிப்பான். அந்த நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே வராது. கோவில் வேலை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவெடுக்கும். ஏன்னா 6, 8 அப்படிங்கிறது 9 சம்மந்தப்படும் போது கோவிலை உடைச்சி தட்டி கோவிலை சீரமைக்கிற வேலைன்னு அர்த்தம். அது அங்கே நிறைவேறி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 6, 8 அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் போகும்போது பிரச்சனையாக உருவெடுக்கும். அடியேன் உணர்ந்த விஷயங்கள். சரி, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரனை வதம் செய்கிற தெய்வங்கள், மைசாசூரனை வதம் செய்கிற பெண் தெய்வங்கள், சூரபத்மனை வதம் செய்த ஆண் தெய்வங்கள், இந்த மாதிரி தெய்வங்கள் எங்கே சூர சம்காரம் நடக்குதோ அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, எனக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான், அவரை 6ஆம் அதிபதியாகி 8ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் நின்று 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அவர் நீசமாகி அந்த பாக்கியஸ்தானமே எனக்கு பாதகஸ்தானமாகவே வருது.
விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் கரெக்டாக இருக்குது. செக் பண்ணி பாருங்க புரியும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கி அவரே வந்து 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வந்து நீசமாகி ராசியில் பரிவர்த்தனை ஆகிறாங்க. அதே சமயத்தில் அந்த ராசி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாதக ராசி. ஆனால் அதுதான் எனக்கு இஷ்ட தெய்வம். நான் வணங்கக்கூடிய தெய்வமும் என் தாய் முத்தாரம்மன் ஒருவரே. என் தாயின் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்கலாம். அந்த தாயின் கோயிலில் வந்து எப்போவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கோயிலுக்கு போகிற காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கோயில் மண்டபம் கட்டுவாங்க. ஏதோ ஒன்று மண்டபம் கட்டுவாங்க, திருமண மண்டபம் பக்கத்தில் ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருக்குது 9ஆம் இடத்துல இருந்து. எப்போ செவ்வாய் திசை ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருடமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் கோயிலில் வந்து முன்னால் மண்டபம் போடுறதுக்காக பில்லர் அமைச்சு வேலை நடந்துகிட்டு இருக்குது. சரியா போச்சுங்களா? நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். சரி, இது எல்லா நாளும் இருக்கா? இந்த செவ்வாய் தசை வரும் காலத்துக்கு முன்னால் வந்து சந்திர தசை அந்த காலகட்டங்களில் அப்படி இருந்துச்சா? கண்டிப்பாக இல்லை. அப்போ எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் தாயின் அமைப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரனை வதம் செய்கிற என் தாய் மைசாசூர மர்த்தினி. சரியா போய் சேருது பார்த்தீங்களா? இதுதான் இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி தெய்வத்தை கரெக்டாக பிடிக்கும்போது அந்த தெய்வங்கள் உங்களுக்கு எப்போ போனாலும் தொந்தரவு கொடுக்காது. சரி, பாதகம்னு ஒரு விஷயம் சொன்னீங்களே, அது எப்படி? 4 தடவை கோயிலுக்கு போயிட்டு வருவேன். ஒரு தடவை எனக்கு தொழில் பிரச்சனையாகவே இருக்கும். ஏன்டா கோயில் போகணும்னு என் மனசே சொல்லும். ஆனால் என்ன பண்ணுவேன்னா, வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அடுத்த நாளே ஜாயின் பண்ணிடுவேன். ஒரு வாரத்தில் மறுபடியும் மாதத்தில் ஒரு தடவை போகிறவன், ஒரு தடவை 2 தடவை போயிட்டு வரும் நல்லா இருக்கும், ஒரு தடவை வந்து நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரே வாரத்தில் மறுபடியும் தாய் பார்க்க போயிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை நம்ம போயிட்டு வரும் பாதகமாக வேலை செய்தா மறுபடியும் தாய் மறுபடியும் பார்க்க போகும்போது அந்த பாதகத்துக்கு உண்டான நாள் கழிஞ்சு போகும். அதுக்கப்புறம் யோகமாக செயல்படும். இதுதான் அமைப்பு. இதெல்லாம் நான் உணர்ந்த விஷயங்கள், என் தாய் கொடுத்த விஷயங்கள் இதுதான். சரிங்களா? பாதகம் இருந்தால் இப்படி தாண்டா இருக்கும், 6 இப்படி தான் இருக்கும், மாரகம்னா இப்படி தான் இருக்கும், கர்மம் சம்மந்தப்பட்டால் இது இப்படி தான் இருக்கும், இப்படித்தான் வழிபாடு செஞ்சு நீ ஆகணும். ஏன்னா இது பிரபஞ்ச விதி. இந்த விதியை நானே மாற மாட்டேன், நீங்க மாறுறது. இதே கடைப்பிடி வாழ்க்கை ஜெயிக்கும் கற்றுக் கொடுத்தது என் தாய் தான். சரி, இது 6 8க்கு ஓகே. பாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றீங்க, சாமி கும்பிட்டு வர்றீங்க, சரிங்களா? வந்த உடனே பிரச்சனை பாதகமாக உருவெடுக்குது அப்படின்னாச்சுன்னா அடுத்த நாளே அதே கோயிலுக்கு மறுபடியும் போங்க. போய் அந்த தெய்வத்தை மறுபடியும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படியே அடியோடு மாறி போகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதகம் அப்படிங்கிறது ஒரு தடவை போகும்போது பாதகம், அடுத்த தடவை போகும்போது அது யோகம். மாதம் நீங்கள் கோயில் போயிட்டுருக்கிறீங்க, ஒரு நாள் போயிட்டு வந்துட்டோம், அந்த நீங்கள் அடுத்து உங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கோயிலுக்கு போகிற நாள் எந்த நாள் வருதோ அதுவரை பிரச்சனை உருவெடுத்து கொண்டே இருக்கும். அப்போ அதுவரை காத்திருக்கக்கூடாது. கரெக்டாக போயிட்டு வந்து 4 நாளில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, சரியில்லை, போனதுலேருந்து ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது, சஞ்சலமாகவே இருக்குது, கடன் பிரச்சனையாகவே இருக்குது, தாங்க முடியலை, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உடனே மறுபடியும் அதே கோயிலுக்கு நீங்கள் போய் சாமி கும்பிட்டுவாங்க. அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த பாதகம் அப்படிங்கிறது முடிஞ்சு போகும். அப்புறம் போயிட்டு வரும்போது அது யோகமாக செயல்படும். இதுவும் என் அன்னை உணர்த்தியது எனக்கு. சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே மாரகம் சம்பந்தப்பட்ட அதிபதி இருக்கும்போது என்ன நடக்கும்? சரிங்களா? மாரகம் சம்பந்தப்பட்ட அதிபதினா என்ன? ஏதோ ஒரு செயலை செய்ய வச்சு தேவையில்லாமல் இந்த விஷயத்தை செஞ்சிட்டோமே, ஏன்டா செஞ்சோம் அப்படிங்கிற மனசை போட்டு கசக்கி புளியும் பார்த்தீங்களா? அதுதான் மாரகம். நம்ம மாரகம் அப்படின்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் போகக்கூடாது. ஏன்னா தெய்வ வழிபாடு வேலையும் தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்து உயிரெலாம் போகாது. சரிங்களா? அப்போ தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்தவொடனே பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு ஏன்டா அந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை உருவாக்கி அதில் மன நெருக்கடி கொடுத்து பார்த்தீங்களா? இது மாரகம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரகம் அப்படின்னா உங்கள் வீட்டில் அப்பா வழியில், சரிங்களா, அல்லது அம்மா வழியில் உள்ள இரத்த உறவுகள் அல்லது உங்களுடைய இரத்தம் என்று சொல்லக்கூடிய உங்கள் குழந்தைகள் ஏதாவது பிறந்து இறந்து இந்த மாதிரி கன்னி தெய்வ வழிபாடாக உங்கள் வீட்டில் இருந்தால் இருக்கும். 9ஆம் அதிபதி மாரகம் சம்பந்தப்பட்டார் அப்படின்னாச்சுன்னா இந்த அமைப்பு சத்தியமாக உங்கள் வீட்டில் இருக்கும். அவங்களுக்கு உங்கள் வீட்டில் வச்சு அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் சாப்பாடு தண்ணி உணவுகளை வச்சு படைச்சி தொட்டு வணங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயில் போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு அங்கே மாரகம் செயல்படாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள தெய்வத்தை நீங்கள் வீட்லேயே வழிபாடு செஞ்சுட்டு தான் நீங்கள் போய் அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கோயிலில் போய் நின்ன உடனே உங்களுக்கு பின்னாலே நீங்கள் வணங்கிய அந்த மாரகமான அந்த குழந்தை தெய்வங்கள் உங்களுக்கு பின்னாலே வந்து கரெக்டாக வந்து நிற்கும். அந்த தெய்வத்தை பார்த்து சிரிக்கும். அந்த தெய்வம் கரெக்டாக வந்துட்டியாப்பா, இந்த பையனுக்கு கொடுக்க வேண்டியதை இந்தா உன் கையில் தர்றேன், நீ கொண்டு போய் உன்னுடைய உறவு கொடுத்துறப்பான்னு சொல்லி அந்த தெய்வம் உங்கள் கையில் வரத்தை கொடுக்காது. அந்த இறந்தவங்க மாரகம்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வம் அந்த குழந்தைகள் கையில் அந்த வரத்தை கொடுத்துரும். அந்த மாரகமான அந்த குழந்தைகள் நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்ககிட்ட கொடுக்கும். இப்படி வாங்கும்போது கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது எந்த நேரத்திலையும் பிரச்சனை வராது.
இது பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தனித்தனியாக சொல்லிட்டேன்னா, இதில் மாரகம் ப்ளஸ் கர்மம் சம்பந்தப்பட்டனா இது அமைப்பு. கர்மம்னா என்ன? 10ஆம் இடம். முன்னோர் வழிபாடு நீங்கள் வீட்டில் எடுத்துட்டு தான் நீங்கள் போகணும். அத்தை வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இறந்த வழிபாடுக்கெல்லாம் கர்மம்னா தானே நம்மளோட கழிஞ்சு போகிறது தானே. இந்த வழிபாடு முறைகளை நீங்கள் எடுத்துட்டு அப்புறம் போய் கோயில் வழிபாடு செய்யும்போது தான், ஏன்னா 9, 10 சம்பந்தப்பட்ட தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மம்னா பாக்கியம், சரிங்களா? பாக்கியஸ்தானம் இஷ்ட தெய்வம், 10ங்கிறது கர்மஸ்தானம் இறந்த அமைப்பு. இந்த 2 சம்பந்த அமைப்பட்டு நிற்கும் போது நீங்கள் வீட்டில் உள்ள இறந்தவங்களை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போகும்போது அந்த 9ஆம் இடத்துல இருக்க இறைவன் வந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இறந்தவங்க கிட்ட உங்களுடைய வரங்களை கொடுத்து நான் கொடுத்ததாக சொல்லி நீயே கொடுத்துறப்பான்னு கொடுக்கறதாங்க 9, 10 தர்ம கர்மாதிபதி அமைப்பு. அதனால தான் மாரகம் சம்பந்தப்படும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு முறை கையில் எடுங்க, நான் தெளிவாக ஆழமாக அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே எனக்கு என் அன்னை கொடுத்தது தான். எனக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் களிமண் குப்பை. இந்த குப்பையை உரமாக மாற்றுவது என் தாய். இந்த களிமண்ணை பிள்ளையாராக பிடிக்கிறது என் தாய். சரிங்களா? இதெல்லாம் அனுபவத்தில் அடியேன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உட்காந்து யோசித்து நம்மளுக்கு வர பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு இப்படியே ஆழமாக யோசிக்கும் போது என் அன்னை கொடுத்த விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே ஓப்பனாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா கொடுக்க சொல்கிறதும் என் தாய், கொடுக்கறதும் என் தாய். சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்ய போகும்போது உங்கள் ஜாதகப்படி அந்த கிரக நிலைகள் என்ன அமைப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல இஷ்ட தெய்வம் வரம் கொடுக்கும். சரிங்களா? அதுக்காக அந்த அம்பாட்ட வரம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. அந்த அம்பாள் வந்து வரம் என்று சொல்லக்கூடிய பாயசத்தை குண்டா நிறையா வச்சிருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போகும்போது எவ்வளோ பாயசம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் விதிச்சிருக்கோ அதை தான் தெய்வங்கள் கொடுக்கும். அப்போ நீங்கள் சரியாக போய் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன அமைப்பில் அந்த இஷ்ட தெய்வத்தை வடிவமைச்சு வச்சுருக்கோ அதுக்கு தகுந்தாற் போய் நீங்கள் போய் நிற்கும் போது தான் வந்துட்டாண்டா நம்ம பையன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இனத்தோட சேரும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பிரபஞ்சமும் அந்த தெய்வமும் கரெக்டாக கனெக்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த பாக்கியம் பாயாசமாக உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்குமே தவிர நீங்கள் ஏனோ தானும் வழிபாடு செஞ்சுட்டு நானும் போய் சாமி கும்பிட்டேன், எனக்கு சாமி தரல, இந்த சாமி கும்பிட்டேன், அந்த சாமி தரலன்னு சொல்லி நீங்கள் சங்கடப்படுவது அவரவர் மன வருத்தத்தை கண்டிப்பாக இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ பொதுவாக வந்து வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்து இஷ்ட தெய்வமும் கை கொடுக்கும், குலதெய்வமும் கை கொடுக்கும், எல்லா தெய்வமும் கை கொடுக்கும். அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், சூரியனை போல. சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.